இன்னைக்கு நம்ம யூனோ ஃப்ளிப் விளையாட போகிறோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு யூனோ மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு இந்த வாட்டி யூனோ மாதிரியே விளையாடுவோம். ஆனால் இப்போ யூனோ ஃப்ளிப்பு வேறு மாதிரி இருக்கும். எப்படி விளையாடலாம்னு பார்க்கலாம். கார்ட்ஸ் எடுத்துக்கோ. இப்போ காய்ஸ் ஃபஸ்ட்டு யார் ஸ்டார்டிங் கார்டு போடுறாங்களோ அவங்க தான் போடணும். இப்போ நம்ம ஃப்ரெண்டு போடுறாரு. இப்போ அவங்க போடணும், நம்ம அடுத்தது போடலாம். அவங்க இப்போ காய்ஸ் காமிடா காய்ஸ். இப்போ நம்ம ஃப்ளிப்பு கார்டுன்னு ஒன்று இருக்கும். அது இப்படி போட்டோன்னா இப்படி திரும்பிக்கும். அப்படின்னா இப்போ இப்படி பார்த்துருக்கோம். இப்படி திரும்பிடுச்சுன்னா இப்போ அடுத்த மேட்ச் அது. இப்போ என்ன எப்படின்னா இப்போ இதுக்கு பின்னாடி கூட இந்த மாதிரி கார்டு இருக்கும் கைஸ், பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். இப்போ அதை போட்டுட்டு இதே கலரில் நம்மகிட்ட ஃப்ளிப் இருக்குன்னா அதை இப்படி போட்டு இப்படி திருப்பிடணும். இப்போ அவன் அதனால் போட்டிருக்கனால எல்லாரோட கார்ட்ஸும் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி திரும்பிடணும். திரும்பிட்டு இப்போ நம்மக்கிட்ட என்ன கார்ட்ஸ் இருக்குது கைஸ் பார்ப்போமா. இப்போ நம்மக்கிட்ட 8 இருக்குது. இந்த 8 போட்டுட்டு நம்மக்கிட்ட இன்னொரு 8 இருந்துச்சுன்னா பார்க்கலாம். நம்மக்கிட்ட 8 இல்லை. தட்ஸ் வை நம்ம என்ன பண்ணலாம், நம்மக்கிட்ட எது நிறையா கார்டு இருக்குது, இந்த 7 சேமாக இருக்கா, இந்த கார்டு இதில் இருக்குது. அதனால் இப்போ நம்ம இந்த 8 கூட எடுத்துகிட்டு இப்போ 7 7 7 இது பேர் சாண்ட்விச்னு சொல்லுவாங்க. இப்போ ஆக்சுவலி போட்ட கார்டத்தை எடுக்கக்கூடாது, நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன், அதுக்காக பண்ணியிருக்கோம். இப்போ அவன் ஃப்ளிப்பு போடுறாரு. இப்போ நல்லா இப்படி திருப்பிடணும் கைஸ். திருப்பிடுவோம். திருப்பிட்டா இப்போ கீழே வந்து நமக்கு ஒன்று இருக்குது, போடலாம். இப்போ நம்ம வந்து எப்படி நம்மகிட்ட இந்த காட்சிலாம் இருக்குது, என்ன போடலாம். இப்போ 7 இருக்குது நம்மகிட்ட, இந்த மாதிரி திருப்பின 7 இருக்குது, 7 போடுறோம். அவன் வந்து அவன் இந்த 1 போட்டிருக்கான். அவன் இந்த 1 போட்டிருக்கானால நம்மளால் 7 போட முடியாது. ஆனால் இப்போ எல்லோ கலரில் நம்மகிட்ட என்ன இருக்குது, இந்த ரீட்ரி இருக்குது. ரீட்ரியை போட்டுட்டு நம்மக்கிட்ட கார்டு இல்லை, அதனால் ஒரு கார்டு எடுக்கணும். கார்டு நம்மகிட்ட வரல. இந்த கார்டு தான் கைஸ் எடுத்தேன். சரி கைஸ், அவன் கலர் இப்போ மாற்றிடான். இப்போ நம்மளுக்கு இருக்குது. இப்போ நம்ம போடலாம். இப்போ 4 போட்டிருக்கான், நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. சரி வாங்க, நம்மக்கிட்ட 7 இப்போ கார்டு எடுத்தப்போ வந்திருக்கு, அதனால் 7 இது இன்னொரு 7 போட்டுடலாம். அவனும் இன்னொரு 7 போட்டான். அதனால் இப்போ வந்து நம்ம ஒரு 5 போட்டுருவோம். யூனோ லாஸ்ட் கார்டு பவர் கார்டு. இப்போ அவன் யூனோ போயிட்டான். அவனோட கடைசி கார்டு வந்து பவர் கார்டு. அதனால் இப்போ அவன் ஒரு கார்டு எடுக்க போகிறான். எடுத்துட்டான். இப்போ என்கிட்ட கார்ட்ஸ் இல்லை, நான் ஒரு கார்டு எடுக்கேன். இப்போ அவன் எனக்கு 1+ கார்டு போட்டிருக்கான். அதனால் இப்போ நான் வந்து ஒரு கார்டு எடுக்கிறேன். எடுத்த கார்டு இதான் கைஸ். எனக்கும் கார்டு இல்லை, இப்போ கார்டு எடுக்கிறேன். கார்டு வரல கைஸ். 1+. திருப்பி எனக்கு ஒரு 1+ போட்டால் நான் இப்போ கார்டு எடுக்கிறேன். எனக்கு கார்டு வந்துச்சு, நான் ஃப்ளிப் போட்டுட்டேன். இப்போ கார்ட்ஸ்லாம் திருப்பிடலாம் கைஸ். இங்கே பாரு கைஸ், நம்மளுக்கு பாருங்கள் எல்லாம் வந்துருக்கு. அவன் யூனோ போயிட்டான் கைஸ். இப்போ நம்ம பவரை காமிக்க வேண்டியதான். அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, நம்மக்கிட்டே இருக்க பவர் கார்ட்ஸு இறக்கி விடலாம். கேமரா கையில் அடிச்சேன் கைஸ். சாரி கைஸ், காமி வெயிட் பண்ணுங்கள். ஃபோனில் தான் எடுக்கிறோம், அதனால் இது பண்ண முடியல. வெயிட் இப்படி வச்சுக்கலாம். சரி ஓகே. இப்போ நம்மக்கிட்ட இந்த கார்டெலாம் இருக்குது. இப்போ அவன் என்ன போட்டிருக்கான், க்ரீன் 9 போட்டிருக்கான். அதனால் இப்போ நம்ம போடுவோம். வெயிட் பண்ணுங்க கைஸ், இந்த வரோம். வெயிட் பண்ணுங்க, இப்போ போடுவோமா. இப்போ அவன் வந்து க்ரீன் கலர் 9 போட்டிருக்கான். நம்மக்கிட்ட கார்டு இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணலாம், கலர் சேஞ்சஸ் டூ திஸ் பிங்க் சொல்லிடுவோம். இதை இந்த பேர் என்னது பேர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம். இப்போ அவன் கலர் சேஞ்சஸ் நான் பிங்க் சொல்லிட்டு இப்போ அவன் தான் போடணும். இப்போ அவன்கிட்ட வந்து கார்டு இல்லைன்ட்டு இப்போ அவன் கார்டு எடுக்கிறான். இப்போ நம்மகிட்ட கார்டு இருக்குது. நல்லா இது போட்டு இது போடலாம் கைஸ். இப்போ நம்ம வின்னாக போகிறோம். கலர் சேஞ்சஸ் டூ நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த கலர் சொல்கிறோம் கைஸ். நம்ம இந்த கலர் சொல்லலாம். நீங்கள் போடு. நாங்கள் ரீட்ரி போட்டுட்டு கார்டு எடுத்துக்கிறோம். 4 வந்துச்சு நம்ம கைஸ், போடலாம் கைஸ். நம்மக்கிட்ட என்ன கார்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம வின்னாக போகிறோம். யூனோ வினி மேட்ச் கைஸ். நம்ம அதனால இப்படி தான் யூனோ ஃப்ளிப் விளாடணும். ரூல்ஸ் நல்லா பார்த்து கற்றுக்கோங்க. சரி ஓகே கைஸ், பை கைஸ். பை காமிடா. பை பை.